Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த நியூ கலெக்ஷன்ஸில் தனித்தனி பீஸாக இன்றைக்கி பார்க்கலாம். முருகன் நல்ல ஹைட். இது வந்து ஒரு ப்ராஸ் தான். ஆனால் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா இது வந்து இந்த கலர் கோட்டட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியாதுங்கிறவங்களுக்காக. இந்த கலர் வந்து மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். பட் ப்ராஸ் ஐட்டம் தான். இந்த கீழே இருக்கிற யானை மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டு. ஸோ ஓவராலாக நேற்று வந்து போட்ட வீடியோவில் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தெரியாதுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து தனியாக இண்டிவிஜுவல் பீசஸை நாங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். நல்லா இருக்குது, வடிவமைப்பாக சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டு. என்னால் கையில் தூக்கி வச்சுக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரே இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணல, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது தான். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு ரேர்லி அவைலபிள் பீசஸாக ரொம்ப யூனிக்காக இருக்கிற பீசஸை தான் கலெக்ட் பண்ணி இந்த கடையில் வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து ராமர், லக்ஷ்மணர், அனுமரோட செட்டு, இந்த மாதிரி வந்து ஸ்டாச்சு ஐட்டங்களுக்கு பிரத்யேகமாக இருக்குது. யானை வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும். இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராஸு. இது வந்து இந்த ப்ராஸ்லேயே கொஞ்சம் ஹையர் குவாலிட்டி. ஏன்னா இந்த வெண்ணெய் கிருஷ்ணன் வந்து அப்படியே ஜொலிக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து அதுக்கு தகுந்தபடி காசு ரேட்டும் கொஞ்சம் கூட தான். ஆனால் இது தேய்ச்சி கழுவுனாலும் இந்த ஜொலிப்பு அதே மாதிரி வெள்ளி மாதிரி இருக்குது. வெள்ளி மாதிரினா அப்படியே வெள்ளி மாதிரி இல்லை, பிராஸ்லேயே கொஞ்சம் ஜொலிப்பாக இருக்குது. அதனால் வந்து தனித்தனி பீசஸாக வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ரேட்டு, வெயிட்டு அது சொல்கிறோம். புது ப்ராடக்டாக இருந்தாலும் இது வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணது. வெண்ணெய் கிருஷ்ணர்லேயே பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது சின்னது. இது மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஸில் ஐட்டங்களில் கொலு வைக்க விரும்புகிறவங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது நம்மளால். ஏன்னா அது ரொம்ப வருஷம் கலெக்ட் பண்ணால் தான் சேரும். வெரி லாங் பீரியடு தான் கலெக்ட் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு பரம்பரையாக, ஒரு 3 பரம்பரையாக பண்ணுறவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் டேஸில் நம்ம கலெக்ட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தா கலெக்ஷன் ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப அருமையான விளக்கு, நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான இது வந்து விளக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் வந்து நம்மளே வந்து ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஒரு விளக்கு ஏற்றலாம். இனிமேல் வரப்போகிற கார்த்திகை இந்த மாதிரி லக்ஷ்மி வந்து நல்லா தாமரையில் உட்காந்துருந்த கோலத்தில் இருக்கிறது வீட்டில் வந்து செல்வம் நம்ம வீட்லேயே நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான ஒரு சிம்பல். ஸோ தாமரையில் நின்றுக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மியை விட அமர்ந்திருக்கிற லக்ஷ்மியை தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ வந்து வரலக்ஷ்மி நோன்பு வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி சொம்பு நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்குது. இது மேலே வச்சுக்கிற அந்த முகமும் இருக்குது இதுக்கு செட்டாக. ஒரு தேங்காய் வச்சுட்டு அந்த முகமும் இப்போ இதுதான் முகம் ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்காய் வச்சு அதோட செட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இது கஜலக்ஷ்மி. இது வந்து சிவன் குடும்பம், சிவ குடும்பம். பார்வதி, சிவன், முருகர், விநாயகர். வீட்டில் வைக்கிறப்போ வந்து சிவ ஃபேமிலியை வைக்கிறப்போ சிவன் மட்டும் தனியாகவோ இது மாதிரி வைக்காமல் குடும்ப சகிதமாக வைக்கிறப்போ
குடும்ப ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நம்ம ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ வைக்கிறப்ப இது மாதிரி ஒரு ரேர் பீஸ் தான் கிடைக்கிறது வந்து கஷ்டம். இது வந்து யானை தும்பிக்கையை மேலே தூக்கிக்கிட்டு இருக்கப்ப வாழ்க்கை வந்து உயருங்கிறது மாதிரி சொல்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ராஜராஜேஸ்வரி அம்மன். யானை வந்து கோமாதா எல்லாமே வெயிட் பீஸ் தான். ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் வச்சு அப்படியே கலெக்ஷனில் கொலு வச்சா அப்படியே ஜொலிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டத்துலேயே கொலு வைக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே விக்கிரகங்கள் மற்ற எல்லாமே நம்ம வந்து மேலே வச்சு விளக்கும் வந்து ஏற்றுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் விளக்குமே இருக்குது. இந்த கொலுவுக்கு சைடில் வந்து பித்தளையிலேயே 3, 4, 5 விளக்கு ஏற்றுறது, 3 விளக்கு 5 விளக்கு அந்த மாதிரி ஒத்தப்படையில் ஏற்றுற மாதிரி சைடில் அந்த படியில் வைக்கிறதுக்கு உண்டான இதுவுமே இருக்குது. ராமர் சீதை இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணி, இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அன்னபூர்ணி அன்னபூர்ணி விக்கிரகம். இது மாதிரி வந்து செட்டாகவும் இருக்குது. நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது உருளி அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து விநாயகரில் வந்து இது மாதிரி ஒரு விநாயகர் இருக்குது. எல்லாமே யூனிக்யூ பீசஸ் தான். உங்களுக்கு விநாயகர்லேயே நிறைய கலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷோகேஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வந்து ஐட்டங்கள் யாருக்கும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் கிஃப்ட் பண்ணால் வீட்டில் வந்து ஷோகேஸ் பீஸாகவும் இருக்கும். பட் வீடை வந்து எலிவேட் பண்ணியும் காமிக்கும். லுக்கு வந்து ரொம்ப லுக்கு அழகாக காமிக்கும். நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருந்ததுனால தான் அதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஹேங்கிங் விளக்குமே வீட்டில் வந்து மாட்டலாம். இது வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்குது எனக்கு. கஜலக்ஷ்மி வெயிட் வந்து 5.5 கிலோ. என்னால் தூக்கி வச்சிட்ருக்க முடியலன்னு நான் ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன். ஜஸ்ட்டு வந்து அந்த லாங் கம்பி தெரியணுங்கிறதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன். இது வந்து வாகை மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பல்லாங்குழி. இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் போட் எல்லாமே அந்த காலத்தில் பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஷோகேஸ் ஐட்டம். இது மாதிரி செட்டாக வந்து இருக்குது. செட்டான ஐட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி மானு இதெல்லாம் கொலு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து அடுத்தது வந்து இது வந்து ஒரு டான்ஸிங் போஸில் இருக்கிற கட்டர். எல்லாமே சேகரிப்பு, எல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்குமாங்கிறது தெரியல. பை ரேட்டு வேறு வந்து ஒரு செட்டு இன்றைக்கி வந்துட்டால் இது ஓல்டு செட்டு ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குகிற ஒரு இடத்துலையே வந்து இப்போ வேறு ரேட்டுங்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம இதை தெரியப்படுத்திக்கணும். ஆட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு ஆட்டோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஷோகேஸ். இது இந்த மாதிரி டாலெல்லாம் தான் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தெரிய வந்தது. இது வந்து இந்த ஆமையில் விளக்கு வருது, ஆமையில் ஸ்டாண்டு வருது, ஆமையில் பூட்டு வாங்குறது தான் வாங்குகிறோம். நம்ம வந்து ஒரு ஆமை பூட்டுன்னா வீட்டுக்கு வாஸ்துவாச்சு பூட்டாச்சு. இது வந்து முரத்தில் விநாயகர்.
பின்னாடி வந்து அப்படியே ஹேங்கரில் மாட்டிக்கிற மாதிரி, ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், ஒரு கட்டில், கயிறு கட்டில். நல்ல கொலுவில் கிராமம் செட்டப் பண்ணிவிட்டு, வில்லேஜ் செட்டப் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப லுக்காக இருக்கும். அடுத்தது வுட் பீஸ்னால், இது வந்து இந்த மாதிரி வந்து கீழே கூட பெல்லு மாட்டிக்கலாம். இந்த இதில் வந்து கீழே பெல்லை மாட்டிக்கலாம். வீட்டில் வந்து இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதோ, இல்லை என்ட்ரன்ஸில் மெயின் டோர்லேயோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டங்களுமே இப்போது வந்து மாடல் வந்து அந்த மாதிரி தான். குழலூதுற கிருஷ்ணன், ராதை, வெங்கடாஜலபதி, டாஞ்சூர் பெயிண்டிங்கு, இதுவுமே வந்து ஒரு என்கிரேவிங் ஆனது. வீட்டில் வந்து வால் ஹேங்கராக, ட்ரே மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி இருக்குது, நான் பிரித்து எடுக்கலை. இது வந்து தசாவதாரம், வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற தசாவதாரம் செட்டு. அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் போகிறது. ரொம்ப அருமையான பீஸு, யூனிக்காக இருக்குது. இது தசாவதாரம் நானே பார்த்துருக்கேன். சில வீட்டில் வந்து வுட்டு ஐட்டத்தில் வச்சுருக்குறாங்க. பூஜை ரூமுக்கு போகிற இடத்துல மாட்டியிருக்காங்க, வுட்டில் கிரேவ் பண்ணது. இது என்ட்ரன்ஸில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து தசாவதாரம் செட்டு. ஒரு இடத்துல பார்க்குற பீசஸ் வந்து இன்னொரு இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ரேட்டு வந்து நம்ம கம்பேரபிள் பார்த்தோன்னா முன்ன பின்ன இருந்தாலும், ரேர் ஐட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஐட்டம் இன்னொரு இடத்துல இருக்காது. இந்த ட்ரேவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து கௌரவா செட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், திருகக்கல், உரல், இது எல்லாமே செட்டு வந்து பிராஸில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியும் தரோம். எப்படின்னா இந்த மாதிரி பிராஸில் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்லாம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. 2 பிளேட்டு தான் இப்போது இருக்குது. வரவங்க 2-3ன்னு எடுக்கிறாங்க. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது, ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. மல்டிபர்பஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பூஜையிலையோ கொலுவிலையோ இப்போ சமீபத்தில் அது வர்றதுனால ஆர்ட்டு நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிடிக்கும். இது ஒரு டான்ஸிங் கிருஷ்ணா, இது மாதிரி ஆன்டிக் மாதிரியே. இது வந்து அஞ்சரைப்பெட்டி, ஓல்டு இல்லை நியூ அஞ்சரைப்பெட்டி. நல்ல வெயிட், ஹெவி வெயிட்டு. பிராஸ் எல்லாமே வெயிட்டு. மேலே வந்து மூடிக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளாரையே இருக்குது. இப்போ அந்த மூடியை க்ளோஸ் பண்ணோன்னே அது மேலே அந்த ஸ்க்ரூ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அது ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஹெவி வெயிட்டு, வளவளான்னு ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. உருளியாக யூஸ் பண்ணலாம், இல்லை அதர்வைஸ் நம்ம வந்து ஃப்ளவர் வேஸாக வச்சுக்கலாம். ஆன்டிக் லவ்வர்ஸு இதை வந்து கம்பைன் டுகெதர் இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்குங்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு, இதுக்கு தகுந்த கீழே வைக்கிற ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. அது வந்து பிராஸில் வேணாலும் இருக்குது, வுட்டில் வேணாலும் இருக்குது அந்த ஸ்டாண்டு. இதெல்லாமே இந்த மாதிரி உருளி வந்து வீட்டில் நல்லா பெரிய வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இதுவும் வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்டாண்டு, ஆல் மாதிரி இதுவும் வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்டாண்டு, ஆல் ப்ராடக்ட்ஸு உங்களுடைய பார்வைக்கு இன்றைக்கி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பெட்டு விநாயகர், இந்த ஸ்டாண்டு தான் சொன்னேன், இந்த யானை ஸ்டாண்டு தான். அதை வந்து உருளியை தூக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க.
அடுத்த வீடியோவில் ஐட்டங்கள் வந்து வேறு என்ன வெரைட்டியாக காமிக்க முடியுங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்பிள் பீசஸ்ஸு சரஸ்வதி இருக்குது. பட் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு இது, அது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த மார்பிள் பிள்ளையாரும். ஸோ வந்து மற்ற ஐட்டங்கள் ப்ராஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணலாம். அதில் வந்து